முறையில் மெதுவான பராட்டா ஒன்று தான் செய்கிறதுக்கு இந்த எடுத்துக்கிறோம். கோதுமை மாவு 1 கிலோ இந்த பேக்கெட்டில் உள்ளது எடுத்துக்கோங்க. அந்த 1 கிலோவும் இதில் போட்டு 1 ஸ்பூன் சுகரும் 1 ஸ்பூன் சால்ட்டும் 1 ஸ்பூன் ஆயிலும் அந்த மிக்சருக்கு போட்டு நல்லா பரட்டி இப்படி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கிறோம். அப்போ ஈஸியான பராட்டா செய்கிறது எப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். பராட்டாக்கு ஏற்ற குருமா கறி என்று தான் செய்ய போகிறோம். சிக்கன் குருமா கறி. அதுக்கு என்னென்ன போட்டுருந்து வாங்க பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் நல்லா 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுக்கிறோம். சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதோட மஞ்சள் 1/4 கரண்டி, அதோட மிளகுத்தூள் 1/4 கரண்டி, அதோட சீரக பவுடர் 1/4 கரண்டி, அதோட மல்லித்தூள் 1 கரண்டி, அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், அதோட தயிர் ஒரு 100 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு 1 கரண்டி ஆயில் ஊற்றி நல்லா சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, 4 வெள்ளைப்பூடு பல், ஒரு 10 பாதாம், காஜு நட் ஒரு 10, கொஞ்சம் போல் சீரகம், வெள்ளை மிளகு கொஞ்சம் எல்லாம் நல்லா இப்படி வறுத்துட்டு அதுக்கே சேர்த்து ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி பழம் இது அவ்வளோக்கு நாங்கள் இதில் சேர்த்து நல்லா வறுத்து பிளெண்டரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காவும் சேர்த்துக்கொண்டு கொஞ்சம் வறுக்கணும். நாங்கள் இதை வறுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் கணக்க சட்டி அடுப்பில் வச்சு அதுக்கு சின்ன 2 வெங்காயம், ஒரு தக்காளி, பட்டையும் பிரிஞ்சி இலையும் போட்டு நாங்கள் கொஞ்சம் வதக்கிட்டு இதிலே சிக்கனை கொட்டிடுவோம். ஒரு கிராம்பு பட்டையும் கருவேப்பட்டையிலையும் சேர்த்துருக்கிறோம். இதுக்கே நாங்கள் இப்போ சிக்கனை சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் நாங்கள் அந்த மசாலாவை அரைச்செடுப்போம். இப்போ எங்களோட சிக்கன் கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நாங்கள் அரைச்சி வச்ச மசாலாவை இதுக்கு சேர்த்துக்கொள்வோம். இது மாதிரி எங்களோட மசாலா எல்லாம் நாங்கள் வறுத்து அரைச்சதை இதில் ஊற்றி சேர்த்துக்கொள்வோம். இப்போ எங்களோட ஒயிட் குருமா கறி நல்லா கொதித்து வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் அளவு அப்படியே மூடி வைப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்களோட அழகான ஒயிட் குருமா கறி ரெடி ஆகிட்டு மேலே கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடுங்க.